மாதா தொலைக்காட்சியின் அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். இது நமது மாதா தொலைக்காட்சியின் வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்டு பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், லக்கி ஃபால்ஸ் அட் பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். அன்பர்களே, உலகத்தின் சிறிய நகரமாக வத்திக்கான் இருந்தாலும் உலகில் நடைபெறுகின்ற பல பெரிய பெரிய நல்ல மாற்றங்களுக்கு காரணமாக இருக்கின்றது. இதற்கு காரணம் நமது திருத்தந்தை ஒருவரே என்பது நாம் அறிந்ததாகும். திருத்தந்தையின் செயல்பாடுகள், அவரை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அவர் உலக மக்களுக்கு கொடுக்கும் செய்தி, வத்திக்கானின் சிறப்பம்சங்கள் மற்றும் திரு அவையின் செய்திகள் என பல சிறப்பான நிகழ்வுகளை உங்கள் கண்களுக்கும் செவிகளுக்கும் விருந்தாக கொண்டு சேர்க்கும் நிகழ்ச்சிதான் வத்திக்கான் டாப் 10. இன்றைய நிகழ்ச்சியில் திருத்தந்தையை முதன் முறையாக சந்தித்த அதிபர், ஜெபிக்க உதவும் கத்தோலிக்க செயலி, 4ஆம் பருவத்தில் பாதம் பதிக்கும் தொடர் என இன்னும் பல முக்கிய நிகழ்வுகள் இன்றும் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றன. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் போகலாம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை அர்ஜென்டினா நாட்டின் அதிபர் ஜேவியர் மிலே அவர்கள் முதன் முறையாக வத்திக்கானில் சந்தித்தார். அந்த சந்திப்பு குறித்த காணொளி இதோ உங்களுக்காக. அர்ஜென்டினா அதிபர் ஜேவியர் மிலே அவர்களும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் அர்ஜென்டினா நாட்டின் முதல் பெண் புனிதருக்கு புனிதர் பட்டம் அளிக்கும் விழாவில் முதன்முறையாக அரச தலைவர்களாக சந்தித்தனர். அடுத்த நாள் அவர்கள் வத்திக்கானில் தனிப்பட்ட முறையில் சந்தித்தனர். இந்த சந்திப்பானது சுமார் 70 நிமிடங்கள் நீடித்தது. அதிபருக்கும் திருத்தந்தைக்கும் இடையிலான முதல் சந்திப்பாக அமைந்த இது அசாதாரணமான ஒன்றாக இருந்தது. ஏனென்றால் இரு தலைவர்களுக்கிடையேயான உறவில் ஒரு இறுக்கம் தொடக்கத்திலிருந்து இருந்து வந்தது. கடந்த காலங்களில் அவர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை அறிவில்லாதவர் என்றும் கம்யூனிஸ்ட் என்றும் விமர்சித்திருந்தார். ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதற்காக மன்னிப்பு கேட்டிருந்தார். நாட்டின் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க அர்ஜென்டினாவின் புதிய அரசாங்க திட்டம் பற்றி அவர்கள் இருவரும் விவாதித்தனர். ஐரோப்பிய பிரதிநிதியாக இருந்த அர்ஜென்டினாவின் சிந்தனையாளர் ஒருவர் 1854ஆம் ஆண்டு எழுதிய கடிதத்தின் நகலை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களிடம் அதிபர் வழங்கினார். அதிபரின் செயலரான அவரது சகோதரி கரீனா உட்பட அவரது அரசாங்கத்தின் பல உறுப்பினர்களும் அதிபருடன் வந்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த வாரம் பொது பார்வையாளர்களை சந்தித்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மனித குலத்தின் முக்கியமான எதிரி குறித்து எச்சரித்தார். அந்த எதிரி யார் என்பது குறித்து அறிந்து கொள்ள இதோ இந்த காணொளியை பாருங்கள். கடந்த வாரம் நடைபெற்ற பொது பார்வையாளர்கள் சந்திப்பின் போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு சக்தி வாய்ந்த எதிரி குறித்து எச்சரிக்கை விடுத்தார். அது அழிவை நோக்கி அழைத்துச் செல்லும் என்று கூறினார். அது என்னவென்றால் அக்கறையின்மை, அதாவது அலட்சியம். மேலும் வாழ்க்கையின் இனிமையை போக்குவதோடு எல்லாவற்றையும் சாம்பலாகவும் சலிப்பானதாகவும் பார்க்க அது வழிவகுக்கிறது என்று கூறியதோடு இது நிஜத்திலிருந்து தப்பிக்கும் எண்ணத்தையும் வலுப்படுத்துகிறது என்றார். நண்பகல் அழகை என்று அழைக்கப்படும் சோம்பல் ஒரு நாளின் நண்பகல் வேளையில் உருவாகின்றது. சோம்பல் அதன் உச்சியில் இருக்கும்போது நம்முள் இருக்கும் நேரங்கள் மிகவும் சலிப்பானதாகவும் வாழ்வதற்கு உகந்தது அல்லாதவைகள் போன்றும் காட்சியளிக்கின்றன. வாழ்வதற்கான விருப்பத்தை மீண்டும் பெறுமாறு பார்வையாளர்களை ஊக்குவித்த திருத்தந்தை அவர்கள் இங்கேயே இப்போதே அதை தழுவுவதற்கு ஒருவருக்கு தைரியம் இருக்க வேண்டும் என்றும் கூறினார். மேலும் பல நல்லவர்கள் தங்கள் வாழ்க்கைக்கு மதிப்பில்லை என்று நினைத்து ஏமாந்து சரியான பாதையை கைவிட்டு விடுவதாகவும் கவலையோடு தெரிவித்தார். எத்தனை பேர் அக்கறையின்மையின் கைகளில் தங்களை இழந்து முகம் தெரியாத அமைதியின்மையால் நகர்ந்து தாங்கள் மேற்கொண்ட நல்ல பாதையை முட்டாள்தனமாக கைவிட்டுள்ளனர். அக்கறையின்மை என்ற அரக்கனானது நம்மிடமுள்ள மகிழ்ச்சியை அழிக்க விரும்புகிறது. எல்லாமே வீண், எதுவும் அர்த்தமற்றது, எதையும் அல்லது யாரையும் கவனித்துக் கொள்வது மதிப்புக்குரியது அல்ல என்று அது உங்களை நம்ப வைக்க விரும்புகிறது.
இந்நிகழ்வின் இறுதியில் பார்வையாளர்களிடையே அமர்ந்திருந்த 95 வயதான அல்பேனிய கர்தினால் எர்னஸ்ட் சிமோனி அவர்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளிப்படையாக பாராட்டினார். 2016ஆம் ஆண்டில் ஒரு கர்தினாலாக உயர்த்தப்பட்டு சோவியத் ஆட்சியின் போது கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக ஒரு அறையில் இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்ட அவர் ஒரு வாழும் மறைசாட்சி என்று கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. தவக்காலத்தின் தொடக்கம் திருநீற்று புதன் என்பது நாம் அறிந்த ஒன்று. ஆனால் ரோமையில் உள்ள ஒரு இடம் தவக்காலத்தின் தொடக்க இடமாக இருக்கின்றது. அது குறித்து மேலும் தகவல்கள் தெரிந்து கொள்ள இதோ இந்த காணொளியை பாருங்கள். ரோமையில் உள்ள அவென்டினா மலை மீண்டும் தவக்காலத்தின் தொடக்கத்திற்கான ஓர் இடமாக மாறியுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் திருநீற்று புதன்கிழமை அன்று புனித ஆன்செல்மோ பசிலிக்காவிலிருந்து சாண்டா சபினா பசிலிக்கா வரை ஒரு பவனி நடைபெறும். இந்த ஆண்டு தனது முழங்கால் வலி காரணமாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த பவனியில் கலந்து கொள்ளாமல் திருப்பலியை நிறைவேற்ற பசிலிக்காவிற்குள் காத்திருந்தார். உண்மையான இறைவனை நோக்கி திரும்பி வருதல் இந்த வழிபாட்டின் பொருள் என்று திருத்தந்தை தனது மறையுரையில் விளக்கினார். இன்றைய பவனியின் பொருள் என்னவென்றால், நாம் உண்மையில் யார் என்பதை உள்நோக்கி அறிந்து கொள்வதாகும். மேலும் நாம் அடிக்கடி அணியும் முகமூடிகளை அகற்றுவதும், நமது தவறான வாழ்வின் வேகத்தை குறைப்பதும், வாழ்க்கையில் நம்மை பற்றிய உண்மையை தழுவிக்கொள்வதும் அவசியம். நமது வாழ்வின் உண்மை நிலைக்கு திரும்பி வர இந்த தவக்காலம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. della finzione per tornare al cuore alla verità di ciò che siamo. இதனால் தவம், தானம் மற்றும் ஜெபம் போன்றவை மேலோட்டமான செயல்கள் அல்ல என்றும் அவை கிறிஸ்தவ வாழ்வின் மதிப்பீடுகள் என்றும் திருத்தந்தை கூறினார். சமூக ஊடகங்களில் எந்த செய்தி வந்தாலும் உண்மை நிலை அறியாது அதனை உடனே பிறருக்கு பகிரும் செயலை நிறுத்தி நோன்பு கடைபிடிக்கும்படி திருத்தந்தை அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார். ஏனென்றால் எல்லாவற்றையும் பகிர வேண்டிய அவசியமில்லை என்பதால் அவ்வாறு கூறினார். இதயத்திலிருந்து வெளிவராதது எப்படி நல்லதாக இருக்க முடியும்? மிகவும் சோகமான மற்றும் வலிமிகுந்த தருணங்கள் கூட இப்போது இரகசியமாக பாதுகாக்கப்படவில்லை. எல்லாமே சமூக ஊடகத்தில் அம்பலப்படுத்தப்பட வேண்டும் என்ற நிலை உள்ளது. மறையுரைக்கு பிறகு கர்தினால் பியாசென்சா அவர்களிடமிருந்து முதலில் சாம்பலை திருத்தந்தை பெற்றுக்கொண்டார். பின்னர் கர்தினால் திருத்தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்டார். எப்பொழுதும் இயேசுவையே உற்று நோக்கி மனிதன் யார் என்ற உண்மை நிலைக்கு திரும்புவதற்கு இந்த நேரத்தை செலவிட வேண்டும் என்று திருத்தந்தை விளக்கினார் என்பது கவனிக்கத்தக்கது. காசா பகுதியில் போர் நீடித்தாலும் அங்குள்ள மக்கள் நாள்தோறும் நற்கருணை உட்கொள்வதை அப்போரினால் தடுக்க முடியவில்லை. அது குறித்த விரிவான காணொளி இதோ உங்களுக்காக. காசா பகுதியில் நடைபெற்று வரும் மோதல்களால் கிறிஸ்தவர்கள் அருள் அடையாளங்களை பெறுவது தடுக்கப்படவில்லை. இப்பகுதியில் உள்ள ஒரே கத்தோலிக்க பங்கில் தினசரி திருப்பலி தொடர்ந்து நிறைவேற்றப்படுகிறது. அப்பம் தயாரிக்க தேவையான அடிப்படை பொருட்கள் பற்றாக்குறையாக இருந்த போதிலும் நற்கருணைக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளது. போரின் தொடக்கத்தில் 2.5 மாதங்கள் விடியற் காலையிலும் மாலை வேளையிலும் நாங்கள் 2 திருப்பலிகளை நிறைவேற்றினோம். ஆனால் இப்போது அப்பம் மற்றும் திராட்சை ரசம் பற்றாக்குறையாக உள்ளது. போருக்கு முந்தைய அமைதியான காலங்களில் கூட அப்பமும் ரசமும் சரிவர கிடைக்காமல் இருந்தது. ஏனென்றால் பல்வேறு சட்ட காரணங்களுக்காக இது தடை செய்யப்பட்டிருந்தது. அதனால் திராட்சை ரசம் வருடத்திற்கு 2 முறை கொண்டு வரப்பட்டது. நுன்ஷியோ அவர்களால் ஒரு முறையும் ஆயர் மூலம் மறுமுறையும் கொண்டு வரப்படுகிறது. மேலும் நாங்கள் அதை சிறிய அளவுகளில் மட்டுமே பயன்படுத்துகிறோம். காசாவில் பல ஆண்டுகளாக மோதல்கள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. இதன் விளைவாக இந்த பங்கில் நற்கருணை அப்பம் செய்ய முடிவு செய்யப்பட்டது. துறவற மற்றும் பங்கு மக்களால் பொருட்களை சேகரித்து அப்பங்களை தயாரித்தனர். பின்னர் திருப்பலியின் போது அந்த அப்பங்கள் பயன்படுத்தப்பட்டு வந்தது. நாங்கள் அப்பம் செய்ய ஆரம்பித்த 1 மாதத்திற்கு பிறகு
முதல் திவ்ய நற்கருணை பெறும் விழா ஏற்பாடு செய்யப்பட்டு 4 கத்தோலிக்கர்கள் மற்றும் 4 ஆர்த்தடாக்ஸ் என 8 குழந்தைகள் திவ்ய நற்கருணை பெற்றனர். இம்மக்களைச் சுற்றி வன்முறை அதிகமாக இருந்த போதிலும் ஆண்டவரின் திருமுழுக்கு நாளான ஜனவரி 6ஆம் தேதி இந்த குழந்தைகள் தங்கள் முதல் நற்கருணையை பெற்றுக்கொண்டனர் என்பது மகிழ்ச்சிக்குரியது. உலக அளவிலான 4வது தாத்தாக்கள் பாட்டிகள் தினம் வத்திக்கானில் சிறப்புற நடைபெற்றது. அது குறித்த காணொளி இதோ உங்கள் பார்வைக்கு. 4ஆம் ஆண்டாக கொண்டாடப்படும் உலக தாத்தா பாட்டி மற்றும் முதியோர் தினத்திற்காக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கருப்பொருள் என்னை முதுமையில் தள்ளிவிடாதே என்பதாகும். இந்த கருப்பொருளானது முதுமையுடன் இணைந்து வரும் தனிமையை குறிக்கும் நோக்கம் கொண்டது. வயதானவர்கள் பெரும்பாலும் தூக்கி எறியப்படும் கலாச்சாரத்தால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று திருத்தந்தை கூறினார். தாத்தா பாட்டி மற்றும் முதியோர்களின் உலக தினமானது இளைஞர்களுக்கும் முதியவர்களுக்கும் இடையே பிணைப்பை உருவாக்க, திரு அவை மற்றும் சமூகத்தின் அர்ப்பணிப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு இந்நாளை கொண்டாடும் போது இந்த தலைமுறைகளுக்கு இடையிலான பிணைப்புகளை வளர்க்க வேண்டியதன் அவசியத்தை திருத்தந்தை வலியுறுத்தினார். நான் தாத்தா பாட்டிகளை பற்றி நினைத்து பார்க்கிறேன். இந்த கனி நிறைந்த மரங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. அதன் கீழ் குழந்தைகள் மற்றும் பேர குழந்தைகள் தங்களுடைய கூடுகளை கட்டுகின்றார்கள். சகோதர சகோதரிகளே, இளைஞர்கள் மற்றும் பெரியவர்களிடையே ஒரு புதிய கூட்டணி தேவைப்படுகிறது. இந்த நாளானது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தனது ஞாயிறு மூவேளை ஜெபத்தின் போது முதுமை ஒரு பரிசு என்றும் தாத்தா பாட்டி தலைமுறைகளுக்கு இடையேயான இணைப்பு என்றும் திருத்தந்தை கூறினார் என்பது கவனிக்கத்தக்கது. இத்தாலிய கலைஞர் ஒருவர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் தவக்கால செய்திகளை கலை வடிவில் ஒரு தொடராக வெளியிட்டு வருகிறார். அது குறித்த காணொளி இதோ உங்களுக்காக. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை ஒரு சூப்பர்மேனாக அல்லது டிக்டாக்டோ விளையாடும் நபராக படங்களை வரைந்து ரோம் நகரில் ஒரு புதிய தாக்கத்தை ஏற்படுத்திய இத்தாலிய கலைஞர் இப்போது 2024ஆம் ஆண்டிற்கான திருத்தந்தையின் தவக்கால செய்தியை விளக்குவதற்காக ஒரு கலைத்தொடரை உருவாக்கியிருக்கிறார். ஒருங்கிணைந்த மனித வளர்ச்சிக்கான திருப்பிட கழகமானது ஒவ்வொரு வாரமும் திருத்தந்தையின் செய்தியிலிருந்து ஒரு வரைபடத்தையும் செய்தியையும் வெளியிடும். முதலாவதாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு சக்கர வண்டியுடன் சிரமங்கள் நிறைந்த சாலையில் செல்வதை காட்டுகிறது. மேலும் நம்பிக்கை மற்றும் திருத்தந்தையின் வழிகாட்டுதலின் மூலம் சவாலான பாதை சாத்தியமாகிறது. இந்த தவக்காலத்துக்கான கலைப்படைப்புகளை கொண்டு நான் திருத்தந்தையுடன் எளிமையான அதே சமயம் பயனுள்ள வழியில் சேர விரும்புகிறேன். அவருடைய வார்த்தைகளால் நம்மை ஒரு ஆழமான சிந்தனையில் மற்றும் பாதையில் வழிநடத்துகிறார். இந்த தவக்கால தொடரை வடிவமைக்கும் கலைஞராக இவர் தேர்வு செய்யப்படுவதற்கான பயணம் 10 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியது. மௌரோ அவர்கள் ஒரு வீதியோர கலைஞராக இருந்தார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது காமிக் புத்தக பாணியில் திருத்தந்தையை வரைந்து வெளியிட்டார். அது இன்று திருத்தந்தை செய்திகளை தொடராக வரைய காரணமாக மாறிவிட்டது. மனித குலத்திற்கு திருத்தந்தை கொடுக்கும் சிறந்த செய்திகளை வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். மேலும் அவற்றை நகைச்சுவையாக தருவதற்கு படங்களை வரைகிறேன். ஆனால் இது ஒரு கேலி கிண்டலுக்காக அல்ல, மாறாக அவருடைய செய்திகளை எளிமைப்படுத்த நான் இதை செய்கிறேன். சில நேரங்களில் திருத்தந்தையின் செய்தி இளம் வயதினருக்கு புரிந்து கொள்ள சற்று சிக்கலாக இருக்கலாம். ஆனால் எனது மொழியை 4 வயது குழந்தை கூட எளிதாக படிக்க முடியும். 10 ஆண்டுகளாக அவரது கலைப்படைப்புகளை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு அர்ப்பணித்த பிறகு வத்திக்கான் அதிகாரப்பூர்வமாக அவரது படைப்புகளை அங்கீகரிக்கிறது. திருத்தந்தை அவர்கள் என்னை நினைவில் வைத்திருக்கிறார். அதனால்தான் எனக்கு இப்போது இந்த அதிகாரப்பூர்வ வாய்ப்பு கிடைத்துள்ளது. என்னுடைய இருப்பு நிலை குறித்து அவருக்கு தெரியும். நான் உருவாக்கும் படங்களிலிருந்து எங்கள் உறவு உருவாகிறது. இது தூரத்தில் இருக்கும் ஓர் உன்னத உறவு. அதில் ஒரு பிணைப்பு இருப்பதாக கூறலாம். ஏனென்றால் நான் செய்வதை அவர் பார்க்கிறார் என்று எனக்கு தெரியும். இப்போது மௌரோ ஒரு ரிபெல் ஆர்டிஸ்ட் என்று அழைக்கப்படுவதால் வத்திக்கானால் அங்கீகரிக்கப்பட்ட ஒருவராக மாறியுள்ளார் என்பது கவனிக்கத்தக்கது. பதினாறாம் மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் கொல்லப்பட்ட 58 மறைசாட்சியருக்கு புனிதர் பட்டம் கொடுப்பதற்கான பணிகள் முழு வேகத்தில் நடைபெற்று வருகின்றன. அது குறித்த விரிவான காணொளி இதோ உங்கள் பார்வைக்கு.
அமெரிக்காவை சார்ந்த புனிதர்களின் பட்டியலில் தற்போது 58 மறைசாட்சிகளை சேர்க்கும் பணி நடைபெற்று வருகிறது. பழங்குடியின மக்கள் மற்றும் ஸ்பானிஷ் நற்செய்தி அறிவிப்பு பணியாளர்களின் இந்த குழுவினர் 1549ஆம் ஆண்டு மற்றும் 1715ஆம் ஆண்டிற்கு இடையில் தங்கள் இறை நம்பிக்கைக்காக கொல்லப்பட்டனர். அதிக எண்ணிக்கையிலானவர்கள் உண்மையில் பூர்வீக அமெரிக்கர்கள் என்று நினைக்கின்றேன். அவர்கள் அரசியல் தேவைக்காகவோ அல்லது பிற ஏதோ காரணங்களுக்காக ஏற்றுக்கொண்ட ஒன்றல்ல இது. மாறாக நற்செய்தி பணியின் பலனாக உண்மையிலேயே இறை நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டு அதை வாழ்ந்து காட்டினார்கள். அதற்காக இறந்தார்கள். நற்செய்தி அறிவிப்பு பணியாளர்களின் முயற்சிகளுக்கு இது ஒன்று சான்று என்று நினைக்கின்றேன். அவர்கள் விதைத்த விதைகள் மட்டுமே இங்கு வேரூன்றி வளர்ந்துள்ளன. அந்த காலத்தில் புளோரிடா மிஷன் ஆனது கரோலினஸ் மற்றும் அலபாமாவின் சில பகுதிகளை உள்ளடக்கியது. இந்த பகுதியில் மறைசாட்சியாக இறந்த ஆண்டனியோ இனிஜா அவர்கள் பழங்குடியினர் வாழ்வில் ஒரு மாற்றத்தை உருவாக்கினார். ஆனால் ஆங்கிலேயர்களின் கைகளில் ஏற்பட்ட அவரது மரணமானது மற்ற பழங்குடி மக்களை கத்தோலிக்க மதத்திற்கு மாறுவதை அச்சுறுத்தியது. உண்மையில் ஆங்கிலேயர்கள் ஆண்டோனியோவை கொண்டு அவமானப்படுத்தவும், பயத்தை உருவாக்கவும், நம்பிக்கையை இழக்கவும் செய்யவும் முயன்றனர். அதற்காக அவரை ஒரு சிலுவையில் கட்டி வைத்திருந்தனர். அந்த சிலுவையின் கீழே நெருப்பு மூட்டப்பட்டிருந்தது. ஆனால் அவர் பயப்படுவதற்கு பதிலாக தைரியமாக இருந்தார். அவர் சிலுவையில் இருந்து அன்னை மரியாவின் காட்சியை பெற்றார். அவருக்கு யாரோ தைரியம் தருகிறார் என அவர்கள் பேசினர். இதனால் அம்மக்களின் நம்பிக்கையை பற்றி எறிந்தது. மிஷன்லா புளோரிடாவில் இது போன்ற பல மறைசாட்சிகளின் வரலாறு இருக்கின்றன. அதில் ஸ்பானிய நற்செய்தி பணியாளர்கள் குறித்த வரலாற்று பதிவுகளும் உண்டு. இதனால் அவர்களின் புனிதர் பட்டத்திற்கான பணிகள் தொடங்கப்பட்டது. 1930 மற்றும் 40 ஆண்டுகளுக்கு முற்பகுதியில் அமெரிக்காவில் ஒரு குழுவினர் இருந்ததை கண்டறிந்தோம். அவர்கள் ரோமுக்கு புனிதர் பட்டத்திற்கான காரணத்தை முன்வைக்க இந்த ஆராய்ச்சியை சேகரிக்க தொடங்கினர். ரோமுக்கு அந்த தகவல் அனுப்பப்பட்டதற்கான பதிவு இருக்கிறது. பென்சில்வேனியாவின் பேராயர் கியானோன் அவர்கள் இதை செய்ய ஒரு குழுவை கூட்டினார். ஆனால் 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. இந்த தொடக்க கால அமெரிக்க மறைசாட்சிகளின் உடல் மற்றும் நினைவு சின்னங்கள் என எதுவும் இல்லை என்றாலும் இவர்களின் பாரம்பரியத்தை மதிக்கும் வகையில் தற்போது ஓர் ஆலயத்தை கட்ட திட்டமிட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆண்டிற்கான மிராபிள் டிக்ட் விருதுகளுக்கான பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அது குறித்த காணொளி இதோ உங்களுக்காக. மிரபிள் டிக்டு விருதுகளின் 2024ஆம் ஆண்டிற்கான வெற்றியாளர்களின் பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. சிறந்த திரைப்படத்திற்கான விருதை ஸ்பெயின் திரைப்படமான த மெய்ட் பெற்றுள்ளது. பல்வேறு பிரிவுகளில் 2000க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. 19ஆம் நூற்றாண்டில் நகரங்களுக்கு இடம்பெயர்ந்த பெண்கள் விபச்சாரத்தில் விழுவதை தடுக்க ஒரு சபையை உருவாக்கிய புனித வின்சென்டா மரியா என்ற பெண்ணின் கதையை இந்த திரைப்படம் சொல்கிறது. ஏறக்குறைய 200 வருடங்கள் பழமையான கதை இது. ஆனால் மிகவும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, கல்வி, சுதந்திரம், எல்லாவற்றிற்கும் மேலாக பெரும்பாலும் தவறாக நடத்தப்படும் வீட்டுப் பணியில் இருப்பவர்களுக்கு விழிப்புணர்வை கொண்டு வரும் இது. மிரபிள் டிக்டு விருதானது கத்தோலிக்க படைப்புகளை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது. தற்போது இதனுடைய 15ஆம் ஆண்டு விழா நடந்துள்ளது. இந்த விழாவில் பல்வேறு திரைப்படங்கள் திரையிடப்பட்டன. எல்லா திரைப்படங்களிலும் நற்செய்தியின் மதிப்பீடுகள் மையம் கொண்டிருந்தன. ஆகவே நமது திருவிழாவின் முக்கிய நோக்கமும் முதல் கிறிஸ்தவ சின்னமான வெள்ளி மீனின் வடிவமும் நற்செய்தியை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. ஆர்மா கிறிஸ்டி என்ற ஆவணப்படத்தின் மூலம் உக்ரைனில் நடந்த போர் எடுத்துரைக்கப்பட்டது. ஆவணப்பட பிரிவில் இப்படம் வென்றது. 2022ஆம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் புனிதர் பட்டம் பெற்ற இத்தாலிய அர்ஜென்டினா செவிலியர் ஆர்டிமிடஸ் பற்றிய படத்திற்கு சிறந்த குறும்பட விருது வழங்கப்பட்டது. சிறந்த படத்திற்கான பரிந்துரைகளில் ரோம் ரிப்போர்ட்ஸ் தயாரித்த ஃபாலோ தட் பிஷப் என்ற ஆவணப்படம் அடுத்த மாதம் நியூயார்க்கில் உள்ள ஷீன் மையத்தில் திரையிடப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. equals 3. உலகின் முதல் தரவரிசையில் இருக்கும் கத்தோலிக்க செயலி ஒன்று இறை உறவில் வளர்வதற்கும் ஜெபிப்பதற்கும் உதவுகின்றது. அந்த செயலி குறித்த தகவல்கள் காணொளியாக உங்கள் பார்வைக்கு.
ஹாலோ என்றழைக்கப்படும் கத்தோலிக்க ஜெப செயலியானது உலகின் மிக பெரிய விளம்பர தளமான த சூப்பர் பவுலில் 30 வினாடிகள் இடம்பெற்றிருந்தது. ஜெப வாழ்விற்கான நம்பர் 1 கிறிஸ்தவ மற்றும் கத்தோலிக்க செயலியாக ஹாலோ மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தினசரி தியானங்கள், மறையுரைகள், நவநாட்கள் போன்ற தகவல்களால் நமது ஆன்மீக வாழ்க்கையை ஆழமாக்குவதற்கு இந்த செயலி வழிகாட்டுகிறது. சூப்பர் பவுலில் இடம்பெற்ற விளம்பரத்தில் இந்த ஆண்டு தவக்காலத்திற்கான அழைப்பு மற்றும் தி சோசன் என்ற தொலைக்காட்சி தொடரின் ஜோனத்தன் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். இவர் 2021ஆம் ஆண்டில் திருத்தந்தையை சந்தித்துள்ளார். பல ஆண்டுகளுக்கு முன்பு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடன் மேடையை பகிர்ந்து கொண்ட நடிகர் மார்க் அவர்களும் இந்த விளம்பரத்தில் இடம்பெற்றிருந்தார். நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. ஒரு நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் திரைப்படத்துறையில் எனக்கு எதுவும் பெரிதில்லை. இன்று இங்கு திருத்தந்தையுடனும் சக கிறிஸ்தவர்களுடனும் இருப்பதை நான் மிகவும் ஆசீர்வாதமாக உணர்கிறேன். என்னால் எதையும் செய்ய முடியும் என்று உணர்கிறேன். மேலும் எனது வெற்றிக்கு எனது கத்தோலிக்க நம்பிக்கையே காரணம். இந்த கத்தோலிக்க ஜெப செயலியானது தற்போது 100 மில்லியனுக்கும் அதிகமான மக்களை சென்றடைந்தது என்பது மகிழ்ச்சிக்குரியது. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட தி சோசன் என்ற தொலைக்காட்சி தொடர்ந்து 3 பருவங்கள், அதாவது 3 சீசன்களை கடந்து தற்போது 4வது சீசனில் அடியெடுத்து வைத்துள்ளது. அது குறித்த காணொளி இதோ உங்களுக்காக. திருத்தந்தை அவர்கள் இயேசுவை சந்தித்த தருணம் இது. தி சோசன் என்ற தொலைக்காட்சி தொடரில் இயேசுவாக நடித்த பெருமை இவருக்கு உண்டு. தி சோசன் என்ற வெற்றி தொடர் தொடங்கி 7 ஆண்டுகளுக்கு பிறகு மிக பெரிய அமைப்பின் நிதி உதவியினால் தற்போது 4வது சீசனை தொடங்குகிறது. முதல் நூற்றாண்டு தொடங்கி இந்த தொடர் இயேசுவின் தனிப்பட்ட வாழ்வின் பக்கத்தை காட்டுகிறது. கடவுளின் அன்பு, கருணை மற்றும் இரக்கம் ஆகிய 3 விஷயங்களை நான் உண்மையில் தொடர்பு கொள்ள முயற்சி செய்கிறேன். கடவுள் யார் என்பதன் பொருள் அதுதான் என்று நினைக்கின்றேன். அந்த குணங்களை நாம் ஏற்றுக்கொண்டால் உலகம் மிக சிறந்த இடமாக இருக்கும். 2022ஆம் ஆண்டில் 100 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இந்த தொடரை பார்த்துள்ளனர். மொத்தம் 7 சீசன்களை உருவாக்க இயக்குனர் திட்டமிட்டுள்ளார். இந்த தொடர் கிறிஸ்துவின் வாழ்க்கையை புதிய தொழில்நுட்பத்தில் கொடுக்கிறது. ஒவ்வொரு முறையும் நாம் திருவிவிலியத்தில் இல்லாத எதையாவது செய்யும் போது நாம் கேட்கும் முதல் கேள்வி, இது நம்பத்தகுந்ததா? இது வரலாற்று ரீதியாகவோ கலாச்சார ரீதியாகவோ நடந்திருக்குமா என்பதுதான். ஏனென்றால் இதற்கு முன்னதாக இயேசு குறித்த கதாபாத்திரங்களின் பல சித்தரிப்புகள் இந்த எண்ணத்தை உருவாக்கியுள்ளன. இந்த தொடரின் சீசன் 4 பிரீமியரை தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரத்தில் உலகெங்கிலும் இருந்து பார்க்கலாம். இந்த எபிசோடுகள் அமெரிக்காவில் பிப்ரவரி 1 முதல் திரையிடப்பட்டது. மேலும் பாக்ஸ் ஆபீஸ் தொடக்கவார இறுதியில் 2வது இடத்தை பிடித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. என் நண்பர்களே, இந்த வாரம் வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியின் வழியே திருத்தந்தை மற்றும் வத்திக்கானின் கடந்த வார உலகை கண்டு ரசித்தீர்கள் அல்லவா? இன்னும் இது போன்று வேறு பல புதிய நிகழ்வுகளோடு உங்களை மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கின்றோம். இது நமது மாதா தொலைக்காட்சியின் வத்திக்கான் டாப் 10, ஸ்பான்சர்டு பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Mettupalayam.